ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன ஒரே சீடாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட இதெல்லாமே ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா இல்லாதனால நான் உங்களுக்கு வீடியோ போடவே இல்லை. இருந்தாலும் இதுக்கு மேலேயும் நான் ரொம்ப டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடியலைனாலும் பரவாயில்ல, இதை போட்டுறணும்னு முடிவோடு தான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்டேருந்து தான் வந்தது பியூலா சிஸ்டர். நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இவங்க நமக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க நமக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் சேர்த்துமே நிறைய இதெல்லாம் நாட்டு செம்பருத்தி இருக்குது இல்லையா, பருத்தி பிளான்ட், அதோட இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, டீ போட்டு குடித்தோன்னா உடம்புக்கு ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. முடி உதிர்வை தடுக்கும். ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. ஒரு இடத்துல எக்ஸாம் எழுத போட இடத்துல பாருங்களேன், இவ்வளோயும் பார்த்த உடனே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் ஜெயாக்கான்னு சொல்லி உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்ச அன்பின் காரணமாக இதெல்லாம் பறிச்சிட்டு தான் அவங்க அந்த எக்ஸாம் சென்டர்லேருந்தே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நெய் மிளகாய் இதை எனக்கு போட்டு வளர்த்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னாக்க கருப்பு வைலட் மிளகாய்ன்னு நினைக்கிறேங்க. அவங்க எனக்கு சொன்ன டைமில் எனக்கு ஞாபகம் இருந்தது. இப்போ 10 டேஸாக சுத்தமாக எனக்கு உடம்புக்கே நல்லா இல்லாததுனால நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இது பிளாக் சில்லியா வைலட் சில்லியான்னு எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. பிளாக் சில்லின்னு நினைக்கிறேன், அதுதான் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இது பிளாக் சில்லி. இவ்வளவும் பியூலா சிஸ்டர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து. இந்த நேரத்தில் என்னோட சேர்ந்து அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லிடுங்க. இது சத்யா சிஸ்டர், அவங்க ராணிப்பேட்டையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இது அவரை, இது நம்ம ஆடிப்பட்டத்துக்கு தான் போட முடியும். அதுக்கப்புறம் இது பூசணி, மஞ்சள் பூசணியோட விதை. இது நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா, வெள்ளை சங்குப்பூ, ஊதா சங்குப்பூ விதை இருக்குது. அதுக்கப்புறம் மலை துவரையனுடைய விதை இருக்குது. அது என்கிட்டையுமே இல்லை. ஸோ நானுமே தரையில் ஏதாவது ஒரு இடம் செட் பண்ணி இதை போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது யார் அப்படின்னாக்கா, முகுந்தன் அப்படிங்கிற பிரதர் அம்பத்தூர்லேருந்து நமக்கு ஜாம் புளிச்சக்கீரை அனுப்பியிருக்காங்க. ஸோ இது கம்மியாக இருக்கிறனால எனக்குமே இது இல்லாதனால நான் வளர்த்துக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நியர்பையில் யாராவது கேட்குறவங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. இது யார் அப்படின்னா, ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்க காரைக்காலிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இதில் அப்பக்கோவை கீரையும் அப்பக்கோவையினுடைய விதையும் அவுரி விதையும் இருக்குதுங்க. இது யாருன்னா, மயிலாடுதுறையிலேருந்து கீர்த்தி உதயா அப்படிங்கிறவங்க இதில் என்னென்ன இருக்குங்கிறத என்னால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் அவங்க கொஞ்சம் நேம் எழுதியிருக்காங்க. இது அவங்களுக்கு வேணுங்கிறதா இல்லைன்னா எனக்கு இவங்க அனுப்பியிருக்காங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. காராமணி ரெட்டு ஒயிட்டு, அப்புறம் பால்சம் ரெட்டு, ஈவினிங் ஃப்ளார் ரோஸு, அப்புறம் பெட்டூனியா, மயில் மாணிக்கன்னு போட்டிருக்காங்க. அது எல்லாமே இதில் இருக்கா என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு விதை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனதுனால எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. ஸோ பரவாயில்ல, என்ன இருக்குங்கிறத நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கும் நிறைய விதைகள் இருக்குது. இந்த நேரத்தில் நான் சத்யா சிஸ்டருக்கு, பியூலா சிஸ்டருக்கு, முகுந்தன் பிரதருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஜெகதீஷ் சிஸ்டருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி உதயா சிஸ்டர் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நிறையவே கொடுத்துருக்கீங்க. இப்போதைக்கு என்னால் போட முடியலனாலும் நான் வெயிட் பண்ணி எனக்கு போட்டு நான் வளர்த்தெடுத்து உங்களோட நேமில் நான் மற்ற எல்லாருக்குமே இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னுமே நான் விதைகள் போட முடியாமல், அடுத்த ஷேரிங் கொடுக்க முடியாமல் தான் இருக்கேன். ஸோ அதுலேயே 15 விதைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கும் அடுத்த செட்டில் தான் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே ஒரு 15 விதைகள் சொன்னதுனால அதுக்காக வெயிட் பண்ணி நிறைய கவர் அனுப்பினவங்க தான் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த செட்டில் தான் இதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இதுவுமே ஒரு 10 விதைகளுக்கு மேலே நமக்கு இப்போ வந்துட்டுருக்கு. இன்னுமே நிறைய பேர் அனுப்பி வைப்பாங்க நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த செட்டில் இன்னும் அதிகமான விதைகள் ஷேர் பண்ணேன். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இன்னுமே நல்லா இல்லாததுனால நான் உட்காந்து எனக்கு பேக் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. பேக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த பெயின் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பண்ணாமல் இருக்கேன். ஸோ என்னுடைய உறவுகள், நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி சீடு வாங்கிக்குவீங்கிற நம்பிக்கையோடு தான் நான் இப்போ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்குமே கூட நான் வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் என்னாச்சு, வாட்ஸ்அப்பில் கூட கேட்டிருந்தாங்க, என்னக்கா இன்றைக்கி இன்னும் வீடியோ போடாமல் இருக்கீங்க, ஹெல்த் நல்லா
இல்லையா, ஏன் இன்னும் டாக்டர்கிட்ட போனீங்களான்லாம் அன்பாக விசாரிக்கிறீங்க. அதனால தான் சரி இந்த மாடிக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் நமக்கு வந்திருக்க விதைகளையாவது இன்றைக்கி நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு லாங் வீடியோ உங்களுக்காக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டு, எனக்காக நீங்கள் எல்லாருமே கேட்குற அக்கறைக்காகவும் அன்புக்காகவும் மிக்கவே நன்றி. எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இனி வரும் காலங்களில் நல்லானதுக்கப்புறம் கண்டிப்பாக விரைவில் உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பாய்மா, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you மா.